அனைவருக்கும் வணக்கம். ஐஎன்ஆர் ஸ்வீட் சேனல் உங்கள் அன்புடன் வரவேற்கிறது. சென்ற வீடியோவில் நம்ம பணியின் போது இறந்துவிட்ட ஒரு பணியாளருக்கு FBF தொகை எப்படி பெற்றுத் தருவது என்பதை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் அதே போல் இறந்துவிட்ட ஒரு பணியாளருக்கு வழங்கக்கூடிய இஎல் என்கேஷ்மெண்ட் பில், அதாவது அவருடைய கணக்கில் உள்ள மொத்த ஈட்டி விடுப்பினுடைய நாட்களை கணக்கிட்டு அதற்கான ஊதியத்தினை அவருடைய வாரிசுதாரர் யார் அவங்க நாமினேட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு எப்படி பெற்றுத் தருவது என்பதை பற்றி தெளிவான விளக்கத்தினை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இறந்த பணியாளருக்கான அந்த இஎல் என்கேஷ்மெண்ட் பில் தயார் செய்வதில் ஒரு 6 படிநிலைகள் இருக்குது. 6 ஒன்றும் பயந்துட வேண்டாம், ரொம்ப எளிமையானது தான். 1, அவருடைய டெத் என்ட்ரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில் அந்த எம்ப்ளாய் ப்ரொஃபைல்ஸில் போயிட்டு அப்டேட் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணணும். இது ரெண்டும் பண்ணலைன்னா நம்ம முதல் வேலையை அது ரெண்டையும் பண்ணி முடிக்கணும். இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா அவர் இறந்து விட்ட பிறகு வாங்கக்கூடிய அனைத்து நிதி சம்பந்தமான பில்களுக்கும் இது பொதுவானது. உதாரணமாக FBF, SPF, EL, அன்னியன் லீவ், இந்த 4 இதுதான் நீங்கள் DDOவில் வாங்கி தருவீங்க. அந்த 4க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஒரு பில்லுக்கு முன்னாடி இதை பண்ணிட்டீங்கன்னா போதும். 4க்கும் இது பண்ணணும், அப்பப்போ பண்ணணும் அவசியம் கிடையாது. டெத் என்ட்ரின்றது பண்ணால் தான் நம்ம எக்ஸாம்பிளாக மாற்ற முடியும். ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்டேட் பண்ணால் தான் நாமினியை நாம் க்ரியேட் பண்ண முடியும். ஆக இது ரெண்டும் பார்த்திங்கன்னா இந்த 4 பில்களுக்குமே பொதுவானது. அதை தவிர்த்து மற்ற இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் தான் நம்ம ஒன்றுக்கும் தனித்தனியாக பண்ணணும். இப்போ இந்த பில்லை பொறுத்த வரைக்கும் 3வது ஸ்டெப்பாக நம்ம பார்க்கக்கூடிய பார்த்திங்கன்னா இஎல் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அந்த பார்த்துட்டு ஒரு வேளை இல்லைன்னு சொன்னால் அது கால் வெப் ஐடி மூலமாக நம்ம அப்டேட் பண்ணணும். ஸ்டெப் 4ல் பார்த்திங்கன்னா நாமினேஷன் ப்ராசஸ். இந்த 4 ஸ்டெப்பையும் முடித்த பிறகு தான் 5வது ஸ்டெப்பாக இருக்கக்கூடிய அந்த இஎல் என்கேஷ்மெண்ட் பில் ப்ராசஸுக்கே நம்ம போக முடியும். அதை முடித்ததுக்கப்புறம் பில் ஜென்ரேட்டர் தான். ஆக இந்த 6 படிநிலைகளை நீங்கள் கம்ப்ளீட் செய்து இந்த பில்லை முடிக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 6 படிநிலைகளையும் எப்படி முடிக்கிறது, இந்த பில் எப்படி தயார் செய்கிறதுன்றதை எளிமையான முறையில் பார்க்கலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டெப் 1 டெத் என்ட்ரி கம்ப்ளீட் பண்ணுறதும், ஸ்டெப் 2 ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா இந்த 4 பில்களுக்கும் பொதுவானது தான். ஏதாவது ஒரு பில் போடும்போது நீங்கள் முன்னாடி முடிச்சிங்கன்னா போதுமானது. இப்போ இது ரெண்டையும் எப்படி போடுறது அப்படின்றத நான் FBF பில்லோட லிங்க்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெத் என்ட்ரியும் ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில் அப்டேட் பண்ணுறதும் எப்படின்றதை தெரிஞ்சுக்கலாம். அதை நான் இப்போ விளக்க போகிறதில்ல. 3வது ஸ்டெப்பாக இருக்கக்கூடிய இஎல் பேலன்ஸ் அப்டேட் பண்ணுறதுலேருந்து நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு இனிஷியேட்டருடைய லாகினில் HR போகிறோம். HR போயிட்டு மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா லீவ் ப்ராசஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுறோம். அதில் நம்ம எடுத்தோடனே அப்டேட் பண்ணிட முடியாது. அதனால் முதல்ல இஎல் என்கேஷ்மெண்ட் ஆஃப் இஎல் இருக்குது பாருங்கள், அது உள்ளே போய் எவ்வளோ நாள் அதில் ஆட் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு தான் அப்புறம் நம்ம அப்டேட் பண்ணணும். எம்ப்ளாய் ஐடி கொடுத்து கோ கொடுக்குறோம். ஆக்ஷன், கிரியேட் கொடுத்தோடனே உங்களுக்கு அந்த லீவ் பேலன்ஸ் எவ்வளோ அதில் சேவ் ஆகிருக்குன்னு காட்டும். இங்கே பாருங்கள், நமக்கு 2.5 நாள் தான். இது என்ன கணக்குன்னு தெரியல, நமக்கு 2.5 நாள் தான் சேவ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக உங்கள் கணக்கில் இருக்க வேண்டிய நாள் 226 நாள் இருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா 2.5 நாள் தான் சேவ் ஆகிருக்கு. சரி, இப்போ மீதி குறையிறனால நம்ம வெப் ஐடி மூலமாக அப்டேட் பண்ணுவோம். அதுக்கு லீவ் அப்டேட் வெப் ஐடியை கிளிக் பண்ணிவிட்டு கீழே போகிற எஃபெக்டிவ் டேட் இருக்குது பாருங்கள், அதில் அவங்க அந்த பணியாளர் இறந்த தேதி தான் நம்ம கொடுக்கணும். இங்கே ஒரு தடவை எஃபெக்டிவ் டேட்டு தரணும், கால் வெப் ஐடி ஒரு தடவை தரணும். 2 இடத்துல எஃபெக்டிவ் டேட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அவர் இறந்த தேதி பார்த்தீங்கன்னா ஜனவரி 28, 2024. பண்ணி இந்த தேதி அவங்க இங்கே கீழே வந்துடுது பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம கிரியேட் கொடுத்துக்கலாம். கிரியேட் கொடுத்தோன்னே உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அந்த
பாப்பா விண்டோ வந்து கம்ப்ளீட் ஆகி 2 ப்ராசஸ் முடியணும். இந்த 2 ப்ராசஸ் முடிஞ்சோடனே கேன்சல் அப்படின்றது க்ளோஸ்னு மாறணும். க்ளோஸ்னு மாறிடுது. இப்போது கிளிக் பண்ணால் நமக்கு வெப் ஐடி தயாராகிடும், வந்துடுது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்கேஜ்மெண்ட் ஏர்ன் லீவ் பேலன்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் தான் நம்ம டைப் பண்ணோம். அதில் எத்தனை நாள் போடணும் அப்படின்னு சொன்னால் 226 நாள் போட்டாச்சு. இதோடு நம்ம கடைசியில் எஃபெக்டிவ் டேட் இருக்கும், அதை மட்டும் போட்டால் 2 என்ட்ரி தான் நம்ம போடணும். எஃபெக்டிவ் டேட்டில் இந்த ஃபார்மேட்டை மாற்றிடாதீங்க. 28 ஜனவரி 2024 வந்து 28 ஸ்பேஸு ஜேஎன் ஸ்பேஸு 2024 வந்து டேப் கொடுத்தீங்கன்னா நடுவில் ஸ்பேஸ் விட்டெல்லாம் ஐஃபோனாக மாறிடும். இதுதான் ஃபார்மேட்டு. இப்போ பாருங்கள், ஐஃபோனாக மாறிடுச்சு பாருங்கள். அப்போ நம்ம போட்டது இது 2 என்ட்ரி மட்டும் போட்டுட்டு நம்ம அப்லோட் பண்ணிட வேண்டியதான். அப்லோடு கிளிக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஃப்ளாக் ட்ரோஸ் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா எல்லா ரோவும் இருக்குன்றதுனால நம்ம ஃப்ளாக் எதுக்கு வந்து அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அப்லோடு கொடுக்குறோம். இப்போ 1 ரோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லியாக அப்டேட் ஆகிடுதுன்னு வருது. இதை க்ளோஸ் பண்ணிடுறோம் எக்ஸல் ஷீட்டை. சேவ் கொடுத்துட்றோம். ஒன்றும் அது சேவ் ஆகுமான்றது தான் ரெண்டாவது. சேவ் ஆப்ஷன் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறோம். நம்ம திரும்ப வந்து அதே இன்ஷியேட்டர் லாகின்ல ஹெச்ஆரில் போயிட்டு செக் பண்ணுறோம். என்கேஜ்மெண்ட் ஆஃப் லீவ் அதுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா அது திரும்பவும் அதே மாதிரி என்கேஜ்மெண்ட் ஆஃப் விஎல் கிளிக் பண்ணிவிட்டு எம்ப்ளாயி ஐடியை கொடுக்குறோம். இந்த ஆப்ஷனில் நம்ம போன ஏற்கனவே 2.5 நாள் தான் பேலன்ஸ் காட்டுச்சு. இப்போ நம்ம பேலன்ஸ் ஏற்றிட்டோம். எம்ப்ளாயி ஐடி கொடுத்து கோ கொடுக்குறோம். கீழே அவருடைய பேர் காட்டுது, ஆக்ஷன், கிரியேட். இப்போ பாருங்கள் 226 நாள் நம்ம என்ன டேட்டா அப்டேட் பண்ணுமோ எத்தனை நாள் அப்டேட் பண்ணால் வந்துடுது. இப்போ நம்ம பில்லு கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணோம், செக் பண்ணுறது தான் இது உள்ளே வந்தோம். நம்ம முதல்ல நம்ம இஎலுக்கு நாமினேஷன் கொடுத்துட்டு தான் நம்ம இந்த என்கேஜ்மெண்ட் ஆஃப் இஎலே வரணும். இப்போ நாமினேஷன் முதல்ல முடிச்சிருவோம். நாமினேஷன் இஎல் நாமினேஷனில் எம்ப்ளாயி ஐடி கொடுத்து கோ கொடுத்தோம். கீழே ஆக்ஷன், கிரியேட் கொடுத்ததுக்கப்புறம் 1-2 விவரங்கள் மட்டும் தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அவர் வந்து ஃபேமிலி மெம்பராக, கண்டிப்பாக ஃபேமிலி மெம்பராக தான் இருக்கணும். அதனால் எஸ் நம்ம கொடுத்துருவோம். அப்புறம் நேம் ஆஃப் த நாமினி அப்படின்றது நம்ம வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில் அப்டேட் பண்ணியிருப்போம். அதனால் பேர் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எம்டியாக வச்சு கோ கொடுத்தோம்னா எத்தனை பேர் போட்டோம் அது வந்துடும். அதில் நம்ம யாரை நாமினியை செலக்ட் பண்ண போகிறோம், இவங்க சிங்கிள் நாமினி தான் இந்த பில்லை பொறுத்த வரைக்கும். அவங்க என்ன உறவுன்றதும் கீழே ஆட்டோமேட்டிக்காக அது போய் வந்துடும். இதில் வந்து எஃபெக்டிவ் டேட்டு மட்டும் கொடுத்தா போதும். ஸ்டார்ட் டேட்டு, எண்டு டேட்டு கொடுக்க வேண்டியதில்லை. எஃபெக்டிவ் ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இதுதான், அவங்க எப்போ இறந்தாரோ அந்த எம்ப்ளாயி அந்த தேதியை நம்ம மீண்டும் கொடுத்துடலாம். எண்டு டேட் தேவையில்லை. சிங்கிள் நாமினி தான் அப்படின்றதுனால உங்களுக்கு ஷேர் எவ்வளோ நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா 100% தான் கொடுக்க போகிறோம். அதனால் ஷேர் டு பெய்டு அப்படின்றதில் பர்சன்டேஜ் 100ன்னு போட்டால் மட்டும் போதும். அவ்வளோதாங்க. இஎல் நாமினேஷன் ப்ராசஸ்ன்றது இதுதான். இதை நம்ம ரிவ்யூ கொடுத்துட்டு அப்ரூவ் குரூப் செலக்ட் பண்ணுறோம். அப்ரூவர் குரூப் செலக்ட் பண்ணிட்டாலே கீழே வந்து அப்ரூவர் லிஸ்ட்டு காட்டுச்சுன்னு சொன்னால் அடுத்த 2 எத்தனை லெவல் காட்டும் அத்தனை லெவல் நம்ம கம்ப்ளீட் பண்ணி தான் வரணுன்றது தெரியும் உங்களுக்கு. இப்போ சப்மிட் கொடுத்துட்றோம். இதன் பிறகு இந்த ப்ராசஸுக்கான நோட்டிஃபிகேஷன் வெரிஃபையருடைய ஹெச்ஆரில் போய் ஹோம் பேஜில் போயின்னு இருக்கோம். உள்ளே நம்ம போக வேண்டியதில் ஹோம் பேஜில் பார்த்தாலே ஓப்பன் நோட்டிஃபிகேஷனாக கீழே வெளியில் காட்டுது. அதை கிளிக் பண்ணி ஒரு தடவை அப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் மூவ் பண்ணி பார்த்துட்டு, ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டினியூ ஆக்ஷன் ஏதாவது இருந்துட போகுது அப்படின்றதுனால தான் பார்த்துட்டு வெரிஃபை கொடுத்துட்றோம். வெரிஃபை முடிஞ்சோடனே லாக் அவுட் பண்ணிவிட்டு அப்ரூவ்டைய லாகினில் அதே மாதிரி ஹெச்ஆர் போகிறோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் நோட்டிஃபிகேஷனாக தான் மேலே வந்து நிற்கும். கிளிக் பண்ணிவிட்டு இதையும் ஒரு முறை மேலேருந்து கீழே அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு அப்ரூவ் கொடுத்துறோம். நம்ம
அவ்வளோதாங்க. இஎல் நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சது. லாக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம 4வது ஸ்டெப்பாக இருக்கிற நாமினேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட் ஆஃப் இஎல் ப்ராசஸ் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு மீண்டும் திரும்ப இன்ஷியேட்டோடைய ஐடியில் போயிடுறோம். அதில் ஹெச்ஆர் போகிறோம். ஹெச்ஆர் போயிட்டு திரும்பவும் அதே லீவ் ப்ராசஸ் தான். என்கேஜ்மெண்ட் ஆஃப் லீவ்ஸ் போகிறோம். அதற்கு எம்ப்ளாயி ஐடி கொடுத்து கோ கொடுக்குறோம். கீழே அவருடைய பேர் காட்டுது. ஆக்ஷன் கிரியேட். இப்போ கிரியேட் கொடுத்த உடனே மேலே பாருங்கள் டாக்ஸேஷன் நம்பரு டேட் அப்படியே இருக்கும். அதுக்கடுத்து பெனிஃபிஷரி டைப் எம்ப்ளாயியில் நம்ம இப்போ பெனிஃபிஷரியாக செலக்ட் பண்ண போகிறதில்ல, அவருடைய நாமினி தான் பண்ண போகிறோம். அதனால் நாமினி செலக்ட் பண்ணிடுறோம். இதே டெத் ஆகாத எம்ப்ளாயாக இருந்தால் எம்ப்ளாயி தான் செலக்ட் பண்ணுவோம். டெத்து டேட் அதுலேயே வந்துடுதுங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் அவைல்டு வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் வந்து 226 அதுலேயே வந்துடுது. இப்போ நாம் அந்த 226 எவ்வளோ நாள் நம்ம கேஷ் பண்ண போகிறோம்னா அதே 226 நாள் தான் நம்ம பில்லு ப்ராசஸ் பண்ண போகிறோம். என்கேஷ்மெண்ட் பண்ணுறது 226 நாள் தான். ரெஃபரன்ஸ் நம்பர் இந்த ஆர்டருக்கான அந்த இது போட்ட ஆர்டருடைய ரெஃபரன்ஸ் நம்பரு, ரெஃபரன்ஸ் டேட், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான் இது. இது முடிச்சுட்டு நம்ம மீண்டும் ரிவ்யூ கொடுக்குறோம். அப்புறம் ஒரு குரூப் செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ண உடனே கீழே அந்த லிஸ்ட்டு காட்டுது பாருங்கள். நெக்ஸ்ட் லெவல் லிஸ்ட்டு காட்டுது. நாம் இப்போ சப்மிட் கொடுத்துட்றோம். இந்த லிஸ்ட்டு காட்டினாலே அடுத்தடுத்த 2 லெவல் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ இதை லாக் அவுட் பண்ணிவிட்டு வெரிஃபையருடைய லாகின் போகிறோம். எப்பயுமே ஹெச்ஆரில் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஹோம் பேஜில்னு தெரியும் உங்களுக்கு. ஹெச்ஆரில் போயிட்டு ஓப்பன் நோட்டிஃபிகேஷனாக ஹோம் பேஜிலே வந்திருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு 2 இடத்துலையுமே இருக்கும். வெரிஃபை மேலேயும் இருக்கும், கீழே இருக்கும். நீங்கள் கூடுமான வரைக்கும் கீழே வரைக்கும் தள்ளி பாருங்கள். அப்போ தான் ஏதாவது விடுபட்டு போயிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கீழே நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கும் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல் இருக்கும். வெரிஃபை பண்ணிட்டோம். அடுத்தது லாக் அவுட் பண்ணிவிட்டு அப்ரூவர் லாகின்லேயும் ஹெச்ஆரில் ஓப்பன் நோட்டிஃபிகேஷனாக வெளியில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு மூவ் பண்ணி பார்த்துட்டு கீழே இருக்கிற அப்ரூவை கிளிக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் எதுவும் நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை. அப்ரூவ் மட்டும் கிளிக் பண்ணால் போதும். அப்ரூவ் ஆகிடுது. இப்போ நம்ம லாக் அவுட் பண்ணிவிட்டு கடைசி ஸ்டெப்பு பில் ஜெனரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அந்த பில் ஜென்ரேட் பண்ணுறது எப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதற்கு மீண்டும் இன்ஷியேட்டுடைய லாகினில் போகிறோம். இப்போது பில் ஜென்ரேட் பண்ணுறது வந்து ஃபினான்ஸில் தான் நம்ம போகணும் இல்லையா? ஃபினான்ஸுக்கு போயிட்டு பேரோல் கிளிக் பண்ணுறோம். ப்ராசஸில் எம்ப்ளாய் டைப் மட்டும் எக்ஸாம்பிளாக கொடுத்து அப்படியே கொடுங்க. 1-2 பேர் தான் இருப்பாங்க. பில் குரூப் கூட செலக்ட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ அந்த எம்ப்ளாயை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ப்ராசஸ் சப்ளிமெண்ட்னு கிளிக் பண்ணுங்கள். அதில் ரன் டைப் கேட்கும். இப்போ நம்ம இது என்ன பில்லு? இஎல் என்கேஷ்மெண்ட்ன்றதால மேலே இருக்குது பாருங்கள், இஎல் என்கேஷ்மெண்ட். அந்த 2 தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறோம். சப்மிட் கொடுத்த உடனே ஒரு ஐடியோடு வந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வருது. கிளிக் பண்ணிவிட்டு கீழே மானிட்டர் ஸ்டேட்டஸு செக் பண்ணி பார்க்குறோம் கம்ப்ளீட் ஆகிடுதா அப்படின்னு. கம்ப்ளீட்டடு தான் காட்டுது. அப்போ இந்த ப்ராசஸ் சப்ளிமெண்டன் கொடுத்துட்டோம் நம்ம. இதுக்கப்புறம் நேராக நம்ம அடுத்து ரிசல்ட்டு தான் போய் பார்க்கணும். அதுக்கு ரிசல்ட்டை முதல்ல கிளிக் பண்ணுறோம். ரிசல்ட்டை கிளிக் பண்ணிட்டு
பில் டைப்பு உங்களுக்கு தெரியும். இது இஎல் என்கேஷ்மெண்ட் பில். இது இஎல் என்கேஷ்மெண்ட்டு. அப்புறம் பேபிள் குரூப், கண்டிப்பாக ஒரு ஏதாவது குரூப்பில் இருப்பாங்கன்னா அந்த பில் குரூப் எதுவோ செலக்ட் பண்ணிடணும். அதுக்கடுத்து எம்ப்ளாயி டைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எக்ஸ் எம்ப்ளாயி. இப்போ இதை கொடுத்துட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தா கீழே சில நேரங்களில் வரும், சில நேரங்களில் வராது. அதனால் வரலன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இப்போ இங்கே வந்து இந்த கான்டெக்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, ப்ரீவியஸ் மந்த்து பேரோலாம் மாற்றிங்க. அது கரண்ட் மந்த்து பேரோலாம் ப்ரீவியஸ் மந்த்தாக மாற்றிங்க. இப்போ பீரியட் நேம் எம்டியாக வரும். ஆனால் பீரியட் நேமில் இப்போ என்ன கரண்ட் மந்த்தோ அதே கொடுங்க. ஜூன் 24 நான் அந்த பில் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அதில் ஜூன் 24 கொடுத்துட்டு திரும்ப சர்ச் கொடுக்குறேன். சர்ச் கொடுத்த உடனே கீழே அந்த எம்ப்ளாயோடைய டீட்டெயில்ஸ் கீழே திரும்ப இப்போ காட்டுது பாருங்கள். இப்போ ரிசல்ட்டை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுருப்பீங்க. அந்த கால்குலேஷனில் இருக்கிற அமௌண்ட்டு தானே இது அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். இல்லை ஒரு வேளை தவறாக இருந்தால் நம்ம கால்குலேஷனில் என்ன தப்பு பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கம்ப்ளீட் பண்ணணும், ஃபைனல் பண்ணணும். இப்போ அந்த கால்குலேஷன் ஷீட்டை பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா 9,63,514 ரூபா நம்ம கால்குலேஷன் போட்டு வச்சுருக்கிறோம். இப்போ ரிசல்ட்டில் போய் பார்ப்போம். இப்போ ரிசல்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அதே அமௌண்ட் தான் இருக்குது, 9,63,514 ரூபா. அப்போ நம்ம போட்ட பில் சரியாக இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம நேராக பில் ஜென்ரேட் பண்ணிடலாம். அதுக்கு ஜென்ரேட் பில் போயிடுறோம். போயிட்டு இப்போ ரிசல்ட்டுக்கு என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணோம் அதே மெத்தட் தான். ஜென்ரேட் பில் போயிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பில் அப்படின்னு பார்க்கும்போது எந்த டைப்பில் வரும்னா சப்ளிமெண்ட்ரி சேலரி பில்லு தான் இது. கால்குலேஷன் வர எல்லா பில்லுமே சப்ளிமெண்ட்ரி பில்லாக தான் நம்ம எடுத்துக்கணும். அதில் இஎல் என்கேஷ்மெண்ட் பில் டைப்பு, அதுக்கப்புறம் பேபிள் குரூப் செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஹெட் ஆஃப் அக்கௌண்ட்டு, ஆஃபீஸ் நேம், ஸ்கூல் நம்ம ஜிஓவி கொடுத்தாலே போதும், கீழே லோட் ஆகி வந்துடும். கவர்மெண்ட் ஹைஸ்கூல் வித் அந்த நேமோடு வந்துடும். எம்ப்ளாயி ஐடி தர வேண்டாம், எம்ப்ளாயி டைப் மட்டும் செலக்ட் பண்ணிங்க. இப்போ சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்து ஏற்கனவே வந்து இப்போ பாருங்கள் நம்ம அந்த கரண்ட் மந்த்து பேரோல்லே இது காட்டுது. இப்போ இந்த மாதிரி காட்டும்பொழுது நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். காட்டலன்னு சொன்னால் தான் ப்ரீவியஸ் மந்த்தாக மாற்றணும். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் பில் கொடுக்குறோம். எஸ் நம்பர் இந்த 59 வருது பாருங்கள். இந்த மாதிரி வந்துட்டால் ஒரு 3 மணி நேரம் கழித்து தான் நம்ம பில் நம்பர் ஜென்ரேட் ஆகும். நானும் இந்த 3 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஜென்ரேட் ஆச்சு. நீங்களும் இந்த 5-9 மெசேஜ் வந்ததுன்னா வெயிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உடனே வராது, ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு பில் நம்பர் ஜென்ரேட் ஆகிடும். அவ்வளோதாங்க, இந்த பில் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுது. உங்களுக்கு ஒரு வேளை இந்த பில் ப்ராசஸ் பண்ணும்போது ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். தாராளமாக எப்போ வேணாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு கால் பண்ண வாய்ப்பு இல்லைன்னா கமெண்ட்ஸில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணி அனுப்புங்க. உடனுக்குடன் என்னால் முடிஞ்ச வரையில் உங்களை மாதிரி நானும் ஒருத்தன் தான். என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். உங்கள்கிட்ட இருந்து தெரிஞ்ச விஷயங்களை நான் கற்றுக்கிறேன். அவ்வளோதாங்க. நன்றி.